ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பிடிஓ ஆஃபீஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதுங்க, 10th 12th எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, டிரைவரு, நைட் வாட்ச்மேன் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 15,700 58,100 வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. 38 மாவட்ட வாரியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 20 நவம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மாவட்ட வாரியாக உங்களுக்கு டேட் வந்து சேஞ்ச் ஆகும். லாஸ்ட் டேட்டு அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தமிழக அரசுலேருந்து பார்த்தோன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு 6 மாவட்டங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லா மாவட்டமே நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். tndistricts.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா மாவட்டமே வந்து ஒரே வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 6 மாவட்டம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது எந்தெந்த மாவட்டம் வந்திருக்குன்னா, ஸோ புதுக்கோட்டை மாவட்டம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் திருவாரூர் மாவட்டம், ஸோ நாகப்பட்டினம், விழுப்புரம், அதுக்கப்புறம் அரியலூர், கடலூர் இந்த 6 மாவட்டங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்ட கமெண்ட்டில் தெரிவிங்க, வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அந்த வெப்சைட்டில் வந்து கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்டம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு விழுப்புரம் மாவட்டம்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. இப்போ நான் விழுப்புரம் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இந்த விழுப்புரம்ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அதுக்கான வெப்சைட்டுக்கு வந்து போயிடும். அதில் நீங்கள் போனீங்கன்னா இங்கே ரைட் சைடே வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து நோட்டீசஸ்ன்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 3 கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் தொடுங்க. அதை தொட்டிங்கன்னா வந்து பாருங்கள் நோட்டீசஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் ரெக்ரூட்மெண்ட்னே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து ஒரு உங்களுக்கு பிளாக் வைஸாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஊராட்சி வாரியாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன் வந்து பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் பிளாக்ல வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கும் நைட் வாட்ச்மேன் கேட்டகரிக்கும் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. லாஸ்ட் டேட் வந்து 20 நவம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து இந்த இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மாவட்ட வாரியாக உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து சேஞ்ச் ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வியூன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதையுமே நீங்கள் வந்து இதில் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வந்து பாருங்கள் நைட் வாட்ச்மேன் கேட்டகரிலையுமே வந்து வல்லம் பிளாக்ல வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஜீப் டிரைவர் கேட்டகரிக்குமே வந்து பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து வன்னூர் பிளாக்ல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ஜீப் டிரைவர் நைட் வாட்ச்மேனுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி திருவண்ணியூர் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பிளாக்ல வந்து உங்களுக்கு ஜீப் டிரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு பிளாக் வைஸாக வந்து உங்களுக்கு ஊராட்சி வாரியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த பிளாக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மாவட்ட வாரியாக நோட்டிஃபிகேஷனில் வந்து ஒரு ஊராட்சி வாரியாக வந்து உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஸோ அதை வந்து மேல்மலையனூர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பாருங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து உங்களுக்கு இந்த வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கும் இரவு காவலர் கேட்டகரிக்கும் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரி வந்து பாருங்கள் 15,700 58,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஏஜ் வந்து 18 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சிஏ கேட்டகரியில் தான் வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு கல்வி தகுதினா வந்து பாருங்கள் 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம். மிதிவண்டி வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு. அதே இரவு காவலராக இருந்தால் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸுமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ ஃபீஸுங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்னு கொடுத்துருக்காங்களா பிடிஓ ஆஃபீஸ். இதில் வந்து உங்களுக்கு 50 ரூபா வந்து ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். டிடி எடுத்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இந்த நேமில் வந்து நீங்கள் டிடி எடுத்து அந்த ஃபீஸை பே பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட வந்து அந்த டிடிக்கான காப்பியுமே இணைச்சு கூட நீங்கள் வந்து அனுப்பலாம். லாஸ்ட் டேட் வந்து 20 நவம்பர் தான் லாஸ்ட் டேட்டு. எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டிய முகவரினே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இதிலேயே கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அனுப்பணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நிபந்தனைகள் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ஊராட்சிக்குமே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன். இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ அதே மாரி வந்து பாருங்க, நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருந்தா, அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நாகப்பட்டினம்ங்கிறதுல போனீங்கன்னா, இங்க வந்து பாருங்க உங்களுக்கு இந்த இடத்திலேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த 3 கோடு மாரி இருக்குல்ல, அத குடுத்தீங்கன்னா, நோட்டீஸஸ்ன்னு இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மென்ட்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில வந்து பாருங்க, டிரைவர் கேட்டகரில வந்து உங்களுக்கு தலையனூர் பிளாக்ல வந்து உங்களுக்கான வேக்கன்சி இருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க, இதுக்கு வந்து 24 நவம்பர் வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி நைட் வாட்ச்மேன் கேட்டகரிலயுமே வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு, இது மாரி வந்து உங்களுக்கு 6 மாவட்டங்களுக்கு வந்திருக்கு. இத தொடர்ந்து வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டம் வந்து வரும். வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நீங்க எந்த மாவட்டங்கிறது கமெண்ட்லயும் தெரிவிங்க. செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.